வெட்டி இந்த கண்ணு கட்டி பெருசாயிடுச்சு. அப்புறம் 2வது நாள் நான் யோசிச்சேன், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஸ்டார்டிங்கே கண்ணு கட்டி இருந்துச்சு, தூசியில தொட முடியாது, அப்ப தொட்டா இன்னும் கட்டி அதிகமாயிடும் கண்ணுலன்ட்டு 2வது நாளே சேச்சி வரல, வாலிபர்கள் வரல யாரும். அப்புறம் 2வது நாள் நான் இருந்தேன். ஏஞ்சியும் லேட் ஆச்சு, மணி 12க்கு தான் என்னமோ ஏஞ்சேன். ஏஞ்சிட்டு கீழே வந்தேன். அப்புறம் கொண்டா பார்த்தா ரொம்ப கட்டி பெருசாகணுன்ட்டு அப்பா கிட்ட நீ போய் படுத்துடுறாரு. படுத்துட்டு மணி ஒரு 5, 6 வரைக்கும் எந்திரிக்கேன், கட்டி செலம் அப்படியே வெளியாயிடுச்சு. அப்புறம் ஏஞ்சி இன்னும் சலசலன்னு இருக்குன்ட்டு போய் ஊற்றி கழுவுனேன். கண்ணு கட்டில இருந்து அந்த மஞ்சள் கலர் வெளியாயிடுச்சு. நம்மள சரி அமுக்கி எடுத்துருவோட்டு அமுக்குனேன், வெடிச்சிருச்சு. வெடிச்சோன்னே கண்ணில் அந்த செலவா வெளியாயிடுச்சு. அப்ப நினைச்சேன், அதுவே நன்றி நிறைய நல்ல வேலை கண்ணு கட்டி வெளியாயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன் கொஞ்ச நேரம் போக கண்ணு கட்டி இறங்கி திருப்பி பழையபடியே கண்ணாச்சு. ஏன்னா கண்ணு திறக்க முடியாத நிலையில் இருந்துச்சு. படுக்கிறப்ப நினைச்சேன், ஆண்டவரே கண்ணு கட்டி சரியாயிரும் சரியாயிடும்னு. நல்ல வேலை ஆண்டவர் சரியாக்கிட்டாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இப்பொழுது ஒரு சின்ன செய்தி. வணக்கம் 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 சாமி போதும். வணக்கம். கிறிஸ்துவ தமிழ் தலைப்புச் செய்திகள் உங்களுக்காக வாசிப்பது சிக்கிலி பாபு, அக்கிலி பாபு. கோலாலம்பூரில் பிரபல மருத்துவர் அவர்கள் டாக்டர் கரி அடுப்பு அவர்கள் கரி அடுப்பு போடுறதுக்கு சட்டினாங்க போச்சு. கறி அடுப்பு மட்டும்தான் டாக்டர் கரி அடுப்பு அவர்கள் வயிற்று வலி வந்த இன்று நோயாளியை வாய் அடைக்க வைத்து விட்டார்களாம். அந்த நிகழ்வுகளை கொஞ்சம் காண்போம். ஒரே அடிச்சிட்டாங்க. ஓ ஓகே, இப்பொழுது கண்டு கழிக்க மாட்டேன். நக்கலி போட்டு நக்கலி மைக்கெல்லாம் வரும். நாக்களி இருந்தா 2 நாக்களி நாக்களி இருக்குடா, நாக்களி இருக்கு. ஜேம்ஸ் நாக்களி எடுத்துட்டு வந்தேன்.